இது எல்ஜி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ். இதில் வந்து ஃப்ராஸ்ட் அதிகமாகுதுன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. மார்னிங் கால் பண்ணுறப்பே ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி டோரை திறந்து வைங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 5 hours கழிச்சு தான் நான் கஸ்டமர் பிளேஸ் போனேன். ஸோ போய் பார்த்தாவே ஐஸ் இவ்வளோ தான் மெல்ட் ஆயிருந்தது. ஸோ அதனால் ஹாட் வாட்டர் வைக்க சொல்லி ஹாட் வாட்டர் ஊற்றி ஐஸை மெல்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் என்னன்னா தெர்மோஸ்டாட் சேஞ்ச் பண்ணணும். தெர்மோஸ்டாட் சேஞ்ச் பண்ணால் ஃப்ரண்ட் பேனலில் கழட்டணும். ஃப்ரண்ட் பேனலில் கழட்டணும்னா ஐஸ் மெல்ட் பண்ணால் தான் நம்ம ஃப்ரண்ட் பேனலில் கழட்டி தெர்மோஸ்டாட் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த ஐஸை ஹாட் வாட்டர் ஊற்றி மெல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஐஸை மெல்ட் பண்ணியாச்சு. மெல்ட் பண்ணிட்டு சைடில் இருக்க ஸ்க்ரூவை கழட்டிட்டு ஃப்ரண்ட் பேனலில் கழட்டியாச்சு. ஆனால் அடுத்து உள்ள இருக்க தெர்மோஸ்டாட்டை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த தெர்மோஸ்டாட் வந்து ஒரு கண்ட்ரோலிங் டிவைஸ். இது வந்து கம்ப்ரஸருக்கு பவர் கொடுக்குது. டெம்பரேச்சர் பொறுத்து நம்ம செட் பண்ண டெம்பரேச்சர் ரீச் ஆனோட பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரை கட் ஆஃப் பண்ணோம். அடுத்து வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கம்ப்ரஸர் ஆன் பண்ணோம். பட் இது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குமானா அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. ஒரு லிமிட்டுக்கு மேலே ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இதால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த ஓல்டு தெர்மோஸ்டாட்னால கரண்ட் பில்லும் அதிகமாக வந்துட்டு இருக்கு. கரண்ட் கன்சம்ஷன் அதிகமாக எடுக்குது. நாங்கள் அதனால் நம்ம நியூ தெர்மோஸ்டாட் மாற்றிட்டோம். பட் நியூ தெர்மோஸ்டாட் மாற்றினாலும் திரும்ப ஃப்ராஸ்ட் ஆகாதா அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ராஸ்ட் ஆகும். ஓல்டு தெர்மோஸ்டாட்டில் 2 to 5 days ஃப்ராஸ்ட் ஆகுதுன்னா இந்த நியூ தெர்மோஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா 10 to 15 days ஆகும். நியூ தெர்மோஸ்டாட்டாகவே இருந்தாலும் ஒரு 10 days ஒன்ஸ் வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கணும்.